அனைவருக்கும் வணக்கம். மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்பட்டதா அல்லது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான மேலும் விவரங்களோடு திருப்பி அனுப்பியிருக்கிறதா என்கிற விவாதத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்திப்புகின்ற அந்த நாளிலே அந்த பின்னணியிலே இந்த தகவலை தமிழக அரசு வெளியிட்டு அரசியல் ஆதாயம் தேடியுள்ளதா என்பதுதான் தற்போது சர்ச்சையாகி இருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரியை தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்தார்கள். இது நாடறிந்த உண்மை. புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள்தான் இந்த மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை அறிவித்தார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அம்மா ஆட்சியிலேதான் பாரத பிரதமரை அழைத்து வந்து மதுரை திருமங்கலத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை தோப்பூர் உச்சப்பட்டியில அமைக்கப்பட்டு தற்போது அது பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அதே போன்று வளர்ச்சி திட்டங்களில புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 12 மாநகராட்சிகளுக்கு ஏறத்தாழ ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தில் இருந்து பெற்றுக் கொடுத்தார்கள். புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலேதான் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தமிழகம் பெற்றிருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மதுரைக்கு நகாய் திட்டத்தில் 1000 கோடியில பறக்கும் பாலம் சாலை திட்டம் மதுரையில இருந்து துவரங்குறிச்சி வழியாக சென்னை வரை இணைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று திருமங்கலத்திலே இருந்து கொல்லம் வரை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது மத்திய அரசிலே நகாய் திட்டத்தில் இன்றைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயில மதுரை டு கொல்லம் 4 வழி சாலை அந்த பணிகள் தற்போது இங்கே திருமங்கலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்களும் இந்த திட்டத்தை மதுரையினுடைய குடிநீர் பற்றாக்குறை போக்குவதற்காக 40 ஆண்டு கால பற்றாக்குறைக்காக எதிர்கால தலைமுறைக்காக லோயர் கேம்பில் இருந்து மதுரைக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை ஏறத்தாழ 2600 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த திட்டத்தை கொடுத்தார்கள். அதேபோல புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்திலேதான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூருக்கு பாரத பிரதமரை அழைத்து வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள். நகாய் திட்டத்திலே பல்வேறு சாலை மேம்பாடு அதே போல பால மேம்பாட்டு பணிகளை மிக நேர்த்தியாக செய்து கொடுத்ததை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததை சாதனையாக நான் சொல்வதற்கு காரணம், இந்த 4 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 4.5 ஆண்டுகளில் இன்னும் இந்த அரசு முடிவதற்கு 4 மாதங்கள் இருக்கிறது. ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட இந்த அரசாலே பெற்றுத்தர முடியவில்லை. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் மதுரை, சேலம், கோவைக்கு மத்திய அரசுடைய பஸ் போர்ட் திட்டத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அது குறித்து இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. திருமங்கலத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனை, இந்தியாவிலே அதிகமான வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்குத்தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே மெட்ரோ ரயில் தமிழகத்திற்கு அம்மா ஆட்சி காலத்திலே அறிவிக்கப்பட்டதை நாம் இந்த நேரத்திலே நினைவு கூறுவது ஏனென்று சொன்னால் ஏதோ இவர்களே அதை கொண்டு வந்ததைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள். ஆகவே இன்றைக்கு திருமங்கலம் டு கொல்லம் 4 வழி சாலையிலிருந்து 40 ஆண்டு கால குடிநீர் பிரச்சனை, மதுரைக்கு அம்ருத் திட்டத்திலிருந்து இந்த மெட்ரோ கட்ட திட்டப்பணிகளுக்கு
இந்த நிதி எல்லாம் நிலுவையில் இருக்கிறது என்று இவர்கள் எல்லாம் தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிற போது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேரடியாக தலைநகர் டெல்லி சென்றார்கள். சட்டசபை நடந்து கொண்டிருக்கிற போதே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களை சந்தித்து 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு நிலுவை தொகையை விடுவிக்க வேண்டும் என்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே நிலுவை சம்பளத் தொகை வழங்குவதற்கு கோரிக்கை வைத்த உடனே 2999 கோடியை தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். கல்விக்கு நிலுவையில் இருந்த தொகையையும் பெற்றுத் தந்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். தற்போது மதுரை, கோவை உள்ளிட்ட மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை மாண்புமிகு பாரத பிரதமர் கோவை வந்தபோது அதை முன்வைத்து ஒரு மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வளர்ச்சி திட்டங்களிலே விளம்பரம் தேடாமல் அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்ற மதிநுட்பத்தோடு 9 கோரிக்கைகளை முன்வைத்து அதை நிச்சயமாக சாதித்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடத்திலே இருக்கிறது. மதுரை, கோவை இந்த 2 திட்டங்களுக்கு அறிக்கையை மத்திய அரசு நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தமிழக அரசுக்கு அனுப்பி உள்ளதாக செய்திகள் வருகிறது. 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருப்பதை முதன்மையான காரணமாக கூறி இந்த திட்டங்களுக்கு இன்னும் முழு விவரங்கள் தேவைப்படுவதாக அந்த அறிக்கை சொல்லுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவல் தமிழக அரசிற்கு 14ஆம் தேதியே வந்துவிட்டதாக தெரிகிறது. இருப்பினும் அன்றே அதை வெளியிடாமல் தமிழக அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் கோவை வருகிற போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சந்திக்கின்ற நாளிலே காத்திருந்து நேற்று முன்தினம் அது பற்றிய செய்தியை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இதிலே வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவது நோக்கமா அல்லது இந்த அரசியல் ஆதாயம் தேடுவது நோக்கமா என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாகியிருக்கிறது. திமுக அரசு அரசியல் ஆதாயம் தேடுவதிலேதான் அவர்கள் முழு அக்கறை செலுத்துகிறார்கள். வளர்ச்சி திட்டங்களை பெறுவதிலே இல்லை என்பதை கடந்த காலத்திலே இருந்து நாம் பார்க்கின்றோம். நாம் அறிந்த வகையிலே திருவாரூரிலே மத்திய பல்கலைக்கழகம் ஒன்று கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மத்திய அரசிலே இவர்கள் அமைச்சர் பதவிகளை பெற்றிருக்கிறார்கள் தவிர மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பெற்றதாக நமக்கு வரலாறு தெரியவில்லை. அது வரலாறுல புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த புதிய விதிகள் உருவாக்கப்பட்டு 2017ஆம் மாதத்திலே மத்திய அரசு அறிமுகம் செய்து அதிலே மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய நிதி உதவி பெற ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 20 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் விரிவான போக்குவரத்து திட்டமிடல் போக்குவரத்து ஆணையங்கள் நிறுவ வேண்டும் என்றும் இணைப்பு வாகன அந்த வசதி கட்டாயம் உள்பட பல்வேறு புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மாநில அரசு அனுப்பிய மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில் மக்கள் தொகை விவரம் சரியில்லையா அல்லது தற்போது உள்ள மக்கள் தொகை விவரத்தை அவர்கள் இணைக்கவில்லையா என்ற கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது. எனவே மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி தர மறுத்து மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுப்பிய கடிதத்தை முழு அறிக்கையாக மாநில அரசு வெளியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. வளர்ச்சி திட்டத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கும் திமுக அரசு இயலாமையை மூடி மறைக்கும் விஷயத்தை மடைமாற்றம் செய்த முயற்சியாக போராட்டத்தை இன்றைக்கு கோவையிலும் நாளை மதுரையிலும் அறிவித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் அறிவித்த இந்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை சென்னைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வந்த 12 மாநகராட்சிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை கொண்டு வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த இந்த திட்டத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக கொண்டு வருவார்கள். அதில் எள்முனை அளவும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். நம்பிக்கையோடு நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் நேற்றைய தினமே இவர்கள் போராட்டம் அறிவிப்பதற்கு முன்பாகவே பாரத பிரதமரிடத்திலே நேரடியாக பிரதான கோரிக்கையாக மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய அவசியத்தையும் வேளாண் அவசியத்தையும் ஜிஎஸ்டி வரி குதிப்பையும்
மிக நேர்த்தியாக 9 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிலே வெற்றி காண்பார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். மக்கள் செல்வாக்கை பெற்று மக்கள் நம்பிக்கை பெற்ற தாய் தமிழகத்தினுடைய ஒரே தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஆகவே வளர்ச்சி திட்டங்களிலே விளம்பரம் தேடுகிற, அரசியல் ஆதாயம் தேடுகிற இந்த திமுக அரசுடைய நடவடிக்கையாலே தமிழக மக்களுக்கு எள்முனையளவும் எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவதில்லை என்பதை கடந்த 4.5 ஆண்டு காலம் இந்த அரசினுடைய நடவடிக்கையினாலே நாம் இன்றைக்கு முழுமையாக வளர்ச்சி அடைய முடியாமல், இன்றைக்கு முழுமையாக முன்னேற முடியாமல் நாம் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் முழுக்க திமுக அரசினுடைய அரசியல் ஆதாயம் தேடுகிற நடவடிக்கைகளை தானே தவிர உண்மையான அக்கறையோடு வளர்ச்சி திட்டங்களிலே இந்த அரசு என்ன நடவடிக்கை முன்னெடுத்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே கேள்வியாக பார்க்கிறோம். This is the Government of India, Ministry of Housing and Urban Affairs, Urban Transport Division. To the Chief Secretary, Planning, Development and Special Initiative Department, Government of Tamil Nadu Secretariat. Subject, the implementation of metro rail projects in Coimbatore and Madurai recording. Sir, I am directed to refer to your letters number 460 PDSI 2023, dated 16/2/2024 and 29/11/2024, conveying recommendations of Government of Tamil Nadu for the Coimbatore and Madurai metro rail projects to accord approval for implementation of Coimbatore and Madurai metro rail projects with the sanction of funds under 50-50 equity sharing basis between Government of India and Government of Tamil Nadu. So 50% அந்த ஈக்விட்டி பேசிஸ்க்கு 2017 நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த விதிகளைத்தான் மத்திய அரசு இன்றைக்கு சுற்றி பார்த்து இருக்கிறது. அவை இதற்கு இந்த முழுமையான இந்த விவரங்களை, கடித விவரங்களை இந்த அரசு முன்வைத்து வளர்ச்சி திட்டங்களிலே அக்கறை செலுத்த வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய நலனிலே அக்கறை செலுத்த வேண்டும், அதை விடுத்து அரசியல் ஆதாயம் தேடுகிற நடவடிக்கைகளை ஈடுபடுவானால் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசுக்கு தமிழக மக்கள் திமுக அரசுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். இன்றைக்கு 11 மருத்துவக் கல்லூரி, 1000 கோடியிலே பறக்கும் பாலம், 2600 கோடியிலே திருமங்கலத்திலே இருந்து இன்றைக்கு கொல்லம் வரை 4 வழி சாலை, மதுரைக்கு திருமங்கலத்திலே திருப்பரங்குன்றத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனை, மதுரைக்கு அமருத் திட்டத்திலே 2600 கோடியிலே கூட்டு குடிநீர் திட்டம், மதுரைக்கு வைகை பாதுகாக்கின்ற புறநகர் சாலை என்று நகாய் திட்டத்திலே கோடிக்கணக்கான வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டு கோடிக்கணக்கான மக்களுக்காக பெற்றுத்தந்த, மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரே தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். நிச்சயமாக இது நிரந்தரமான இந்த மறுப்பு என்று ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஏற்படுத்தப்பட்டிருக்கிற 2017 நிறைவேற்றப்பட்டிருக்கிற விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவரங்களை கேட்பது என்பது நடைமுறையாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்போது இந்த திட்டங்களுக்கான விவரங்கள் பலமுறை இந்த கடித போக்குவரத்துகள் இன்றைக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை தமிழக அரசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள். அதே போன்று மத்திய அரசு அந்த விதிகளை சுட்டிக்காட்டி அதிலே பூர்த்தி செய்யப்படாத விதிமுறைகளை மீண்டும் சுட்டிக்காட்டுவது என்பதைத்தான். ஆகவே முழு விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டால் அதற்குரிய புரிதல் உண்மை வெட்ட வெளிச்சமாகும். நிச்சயமாக மதுரைக்கும் கோவைக்கும் அம்மா அறிவித்த திட்டம், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவரிடத்திலே இவர்கள் போராட்டமும் கண்டன அறிக்கையும் வெளியிடுவதற்கு முன்பாகவே பாரத பிரதமரிடத்திலே நேரடியாக வலியுறுத்தி மக்களின் நம்பிக்கை பெற்று இந்த திட்டத்திற்கு இன்றைக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கிறார். நிச்சயமாக மதுரை மக்களும் கோவை மக்களும் இவர்கள் நடத்துகிற அரசியல் ஆதாய இரட்டை வேட நாடகத்தை நம்ப போவதில்லை. இது முழுக்க கோவையிலும் மதுரையிலும் நடத்துகிற இந்த போராட்டம் இது மக்களுக்கான போராட்டம் அல்ல, அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுகிற போராட்டம் என்பதை தான் மக்கள் தீர்ப்பு என்று சொல்லி அமைகின்றேன். மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வர வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையை நானும் வலியுறுத்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.